எல்லோருக்கும் இனிய வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாக செபி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது செபி டிஸ்கண்டினியூஸ் சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட்ஸ் செபி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செபின்னு சொல்லக்கூடிய தி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க சொல்யூஷன் ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்டு. அதில் இருக்கிற முக்கியமான 2 ஃபண்டு பார்க்கும்போது சில்ட்ரன்ஸ் ஃபண்ட்ஸ் அண்டு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ். 26 பிப்ரவரி 2026 அன்று வெளியிட்ட செபியினுடைய சமீபத்திய சுற்றறிக்கையின் ஒரு பகுதியாக இந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் மற்றும் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ் எதுவுமே சொல்யூஷன் ஓரியன்ட் ஸ்கீம்ஸ் கீழே வராது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் இமிடியேட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா செபி சமீபத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் விதிகளின் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இதில் குழந்தைகள் மற்றும் ஓய்வு நிதி, அதாவது சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் மற்றும் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் வகைகள் உள்பட்ட சொல்யூஷன் ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பிரிவை முழுமையாக நீக்கிவிட்டது. மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரியை முழுக்கவே புதிதாக ஒழுங்கமைத்துள்ளது செபி. இதனோட முக்கிய காரணம் என்ன பார்க்கும்போது, இன்வெஸ்டர்ஸ் ஆர் கெட்டிங் மோர் கிளாரிட்டி, அவங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும், மற்றும் சராசரி ஒப்பீடு கம்பேரபிலிட்டி வழங்குவது தான் இதன் முக்கிய நோக்கம். ஜனவரி 31, 2026 நிலவரப்படி பார்க்கும்போது சுமார் 15 சில்ட்ரன்ஸ் ஃபண்ட்ஸ் மற்றும் 29 ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ் இதில் இருந்தது. இப்போ செபி என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது, சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக லைஃப் சைக்கிள் ஃபண்ட்ஸை புதுசாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா செபி என்ன விரும்புகிறாங்கன்னு பார்க்கும்போது, இலக்கு அடிப்படையிலான முதலீட்டிற்கு மிகவும் கட்டமைக்கப்பட்ட மற்றும் ஒழுக்கமான கட்டமைப்பை செபி விரும்புகிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சொல்யூஷன் ஓரியன்ட் கேட்டகரி மாதிரி இல்லாமல் ஒரு புதிய ஸ்ட்ரக்சர் கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க இப்போ செபி. அதாவது டார்கெட் மெச்சூரிட்டி, கிளைட் பாத் பேஸ்ட் அலோகேஷன் அண்ட் அசெட் கிளாஸ் எக்ஸ்போஷர் லிமிட்ஸ், இந்த 3 கேட்டகரியை அழகாக பிரிச்சிருக்காங்க. இது பின்னாடி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். செபி அவங்க சர்க்கிளில் கிளியராக சொல்லியிருக்காங்க, லைஃப் சைக்கிள் ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் எண்டட் ஃபண்ட் வித் ஏ டார்கெட் டேட் மெச்சூரிட்டி இருக்கும் கண்டிப்பாக. இதில் எந்த மாதிரி அசட் கிளாஸஸ்லாம் மியூச்சுவல் ஃபண்டை இதில் முதலீடு பண்ணுவாங்க பார்க்கும்போது, ஈக்விட்டி, டேட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ட்ரஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்டு கோல்டு அண்டு சில்வர் ETF, இதில் தான் மிக்சிங் கிளாஸஸாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த லைஃப் சைக்கிள் ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இலக்கு அடிப்படையிலான நிதிகள், கோல் பேஸ்டு ஃபண்ட்ஸ். இதில் சொத்து ஒதுக்கீடு காலப்போக்கில் தானாகவே மாறும். அதாவது மெச்சூரிட்டி ஃபாராகவே ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது இந்த ஸ்கீமில் அதிகப்படான எக்ஸ்போஷர் ஈக்விட்டி பேஸில் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு நபர் இந்த வருஷம் 2024 லைஃப் சைக்கிள் ஃபண்டில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு 10 வருஷத்தை வச்சுங்க. அவருக்கு டார்கெட் டேட் மெச்சூரிட்டி 2036. ஆரம்பத்தில் ஈக்விட்டி பேஸில் அதிகப்படான எக்ஸ்போஷர் அவர் ஃபண்டில் இருக்கும். இதுவே டார்கெட்டை நெருங்க 2036 அவருக்கு மெச்சூரிட்டி, 2034-35 டார்கெட் நெருங்க ஈக்விட்டி பேஸை குறைச்சி டெட் ஃபண்டில் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுவாங்க மியூச்சுவல் ஃபண்டில். லைஃப் சைக்கிள் ஃபண்டில் டார்கெட் டேட் மெச்சூரிட்டி இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற மெச்சூரிட்டி டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ஈக்விட்டி பேஸை அதிகப்படுத்த முடியும், ஈக்விட்டி பேஸை குறைக்க முடியும். அதாவது ஈக்விட்டி எக்ஸ்போஷர் அதிகப்படுத்த முடியும், ஈக்விட்டி எக்ஸ்போஷர் குறைக்க முடியும். இந்த லைஃப் சைக்கிள் ஃபண்ட்ஸில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் இருக்குன்றது இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம். இதில் மினிமம் டெனர் பார்க்கும்போது 5 வருடங்கள் 5 years, மேக்ஸிமம் டெனர் பார்க்கும்போது 30 years 30 வருடங்கள். ஃபண்ட்ஸ் கேன் பி லான்ச்டு இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 years, அதாவது 5 years, 10 years, 15 years, 20 years, 25 years அண்ட் 30 years. இது மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 yearsல நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். A maximum of 6 life cycle funds can be active for subscription at any time per mutual fund. அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம 6 லைஃப் சைக்கிள் ஃபண்ட்ஸ் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒருவேளை 7வது ஃபண்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் ஒரு ஃபண்டை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ஃபண்டை இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், லைஃப் சைக்கிள் ஃபண்டில் கண்டிப்பாக மெச்சூரிட்டி டேட் இருக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இனிமேல் மெச்சூரிட்டி டேட்டோடு தான் அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. செபி உதாரணத்துக்கு லைஃப் சைக்கிள் ஃபண்ட் 2055, லைஃப் சைக்கிள் ஃபண்டு 2045, இது மாதிரியான ஸ்பெசிஃபிக் மெச்சூரிட்டி டேட்டோடு தான் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் அவங்களோட ஃபண்டை அனௌன்ஸ் பண்ணுன்றதை தெளிவாக செபி கூறியிருக்காங்க. செபி கொண்டு வந்துள்ள லைஃப் சைக்கிள் ஃபண்டால் இதுக்கு முன்னாடி, அதாவது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணதால் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு பார்க்கும்போது எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்றதை செபி கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எந்த பேனிக்கும் அடைய வேணான்றதும் சொல்லியிருக்காங்க.
இதுக்கு முன்னாடி வந்து சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண அந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் இனிமேல் வந்து அதில் கண்டினியூ பண்ண முடியாது. அது இமிடியேட்டாக வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. அதனால் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதில் பண்ண முடியாது. அதற்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே இருந்த சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்டை இன்னொரு ஸ்கீமோட மெர்ஜ் பண்ணிடுவாங்க. அது வந்து சிமிலர் அசெட் அலோகேஷன் இருக்கணும், அதே மாதிரி ரிஸ்க் ப்ரொஃபைல் இருக்கணும். இது வந்து சப்ஜெக்ட் டு ரெகுலேட்டரி அப்ரூவல், அதாவது செபி அப்ரூவலுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஸ்கீமில் வந்து இதை வந்து மெர்ஜ் பண்ணுவாங்க. லைஃப் சைக்கிள் ஃபண்ட்ஸோட எக்ஸிட் லோடு எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். டு என்கரேஜ் லாங் டேர்ம் டிசிப்ளின் இருக்கணும் என்றதுனால எக்ஸிட் லோடெலாம் கொஞ்சம் கடுமையாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. வித்தின் 1 இயர்க்குள்ளே இந்த லைஃப் சைக்கிள் ஃபண்ட்லேருந்து வெளியேறும்போது அதுக்கு 3% பெனால்ட்டி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே ஃபஸ்ட் 2 இயர்ஸ் ஃபஸ்ட் 2 இயர்ஸ்க்குள்ளே இந்த ஃபண்ட்லேருந்து வெளியேறும்போது அதுக்கு 2% பெனால்ட்டி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. வித்தின் ஃபஸ்ட் 3 இயர்ஸ், அதாவது 3 வருஷத்துக்குள்ளே இந்த ஃபண்ட்லேருந்து வெளியேறும்போது அதுக்கு 1% பெனால்ட்டி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பு நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை துவக்குங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு ஐயப்பாடு இருக்க நிலையில் நிதி ஆலோசகரை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை துவக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.